குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. என் அன்பான மகர ராசி நேயர்களே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வாங்கிறதுன்னு சொல்லுவாங்க. நான் லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டேங்க. நான் ரொம்ப எனக்கு ஆத்திரம் தீர அடிச்சிட்டேங்க, ஆத்திரம் தீர பேசிட்டேங்க. அவங்கள இனிமேல் அவங்க ஜென்மாவுக்கும் என்னை மறக்க முடியாத அளவுக்கு நான் செஞ்சிட்டேங்க. அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களால கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாது. யாரையுமே திட்டுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். இதே திட்டு திருப்பி நமக்கு கிடைச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு. இது மாதிரி தர்மத்தை யோசிக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மனசு இருக்குன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா சீக்கிரமாக கோபம் வராது மகர ராசிக்கு. கோபப்படுத்தணுன்னே பல பேர் பேசுவான். என்ன நான் இவ்வளோதும் பேசுகிறேன், நீ மாட்டு சும்மாவே இருக்கிற, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற, நீ என்ன மனுஷனா நீ அப்படின்னுவோம். அது பொம்பளை பிள்ளைகளோட நிலைமை ரொம்ப மோசம். சில பெண்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரவங்க பேச மாட்டாங்க, பொறுத்துப்பாங்க. அப்போ தான் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா, என்ன நீ பேச மாட்டேங்கிற, நான் இவ்வளோ பேசிக்கிட்டு திமுறா அப்படின்னு வரும். சில பேர்லாம் கையெல்லாம் ஓங்கிடுவாங்க. இதில் மகர ராசிக்காரவங்க ரொம்ப கஷ்டப்படுற இடம் இந்த இடம்லாம். சரி ஒரு நேரம் பேசிடலாமேன்னு இப்படி திருப்பி இப்படி குனிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த பொம்பளை பிள்ளை இப்படி முறைச்சி கூட பார்க்க வேணாம், நிமிந்து பார்த்தாலும் திட்டுவார் வீட்டுக்கார். நான் நிமிந்து பார்க்குறேன் அப்படின்னு வரும். இதே பையனாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? அதே தான், கோவப்படுறோம், அவனை ரொம்ப ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோடு திட்டினா கூட ஒரு பையன் என்ன பண்ணுவான், வருத்தப்பட்டே இருப்பான். மகர ராசி ஒன்று அந்த இடத்த விட்டு நவுந்துருவான். இவன் பேசுகிற இடத்துல இருக்கிறான், நான் கேட்குற இடத்துல இருக்கிறேன், என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு. சரின்னு அவன் ஒரு நேரத்தில் இப்போ என்னங்கிறீங்க அப்படின்னு முறைச்சிட்டானா போகிறோம், அவனுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அத்தனையும் அந்த எதிராளி நிப்பாட்டி விடுவான். அப்போ மகர ராசியோடைய நேரம் பார்த்திங்கன்னா எப்பயுமே மகர ராசிக்காரர்கள் சில பேர்கிட்ட உண்மையாக சொல்கிறேன், சில பேர்கிட்ட போலியாக சிரித்து வாழ வேண்டிய கட்டாயம் தான் மகர ராசியோட நேரம். உண்மையை வெளியில் அவ்வளோ சாதாரணமாக காட்டிக்க முடியாது. ரொம்ப வயிற்ற வலிக்கும், ரொம்ப உடம்புலாம் டயர்டாக இருக்க முடியாது. சரி இப்படி உட்காந்துருக்கலான்னு தோணும். ஒருத்தர் வருவார், வாங்க நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்கங்க. உள்ளுக்குள்ளே கிழியும் முடியாது. ஆனால் இந்த போலியாகவே ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் மகரத்துக்கு எப்பயுமே நடக்கும். நாமளே நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டான். அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மைண்டில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், குலைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு. எப்படி குறைக்கிற நாய் கடிக்காது, இதை முதல்ல மகர ராசி தெரிஞ்சுக்கணும். எவனாவது குழப்புறான்னா அவன் நம்மளை நமக்கு உதவ மாட்டான்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருது, ஒரு சங்கடம் வருது, ஒரு விஷயத்தை தீர்த்திக்கணும், பேசி முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நல்லவங்கள்ட்ட யோசனை கேளுங்க ப்ளீஸ். நல்லவங்கள்ட்ட யோசனை கேளுங்க. நல்லவன்னா யார்? ப்ராக்டிக்கலாக ஒருத்தன் யோசிப்பான்ல அவன் தான் நல்லவன், செயல்படுத்துவான்ல அவன் தான் நல்லவன். சும்மா இந்த யூகமாக பேசுவான் பாருங்க, அவன்லாம் நல்லவன் கிடையாது. அதெல்லாம் நம்மளை குழப்பி விட்டு போயிடுவான். மகர ராசிக்காரவங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நடக்கிறதுக்கு காரணம் இவங்க டைரெக்டாக அவங்களே முடிவெடுக்காமல் இன்னொருத்தவனை நம்பி சில இடத்துல கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்ல வைப்பாங்க. அதில் அவன் குழப்பத்தில் தான் மகர ராசி கஷ்டப்படுவாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் யாரை எதிரின்னு நினைக்கிறீங்களோ அவன் உங்களுக்கு நண்பனாக இருப்பான். மகர ராசிக்கு யாரை நண்பன் நினைக்கிறீங்களோ அவன் தான் பெரிய குட்டிச்சாத்தானாக இருப்பான். ஆமாம், நிறைய குட்டிச்சாத்தானை தான் நீங்கள் பார்க்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், மகர ராசிக்காரர்கள் தைரியமாக நடங்க.
முதல்ல தைரியமாக நடங்க. நடக்கிறதுலே உங்கள் நட ஸ்டைல்லையே நீங்கள் யாருக்கும் பயந்தவர், ரொம்ப யாருக்கும் அதுக்குன்னு பயம் இருக்கும். வாழ்க்கையில் மரியாதை இருக்கணும், பயம் தேவையில்லை. கெட்டவங்களுக்கு தான் பயம் தேவை, நல்லவங்களுக்கு என்றைக்குமே மரியாதை இருந்தால் போதும். மகர ராசிக்காரர்களுக்கு மரியாதை இருக்கணும். தைரியமாக நடங்க, நிமிர்ந்து நடங்க, எங்கேயும் குனிய வேண்டாம். ஒரு அற்புதமான சிரிப்பை கற்று வச்சுக்கிங்க. அந்த சிரிப்பை அப்படியே சொல்லுங்கள். உங்களுடைய மனித நேயம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். இவரை மாதிரி ஒரு ஆளே கிடையாது, இவரை மாதிரி ஒரு மனுஷனே கிடையாதுன்னு உலகமே பாராட்டும் உங்களை. நம்பலாம். நான் சொல்கிறதெல்லாம் சும்மா வார்த்தை இல்லை, உண்மை உண்மை. நிறைய பேர் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கெல்லாம் காத்திருப்பாங்க. அது பல பேருக்கு பொறுக்காது. உங்கள் காலில் விழுந்தாலே பல பேருக்கு பொறுக்காது. இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யாராவது தட்டி கேட்குறாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. தட்டி கேட்குறவங்கள பிடிக்காது. ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நிறைய பேர் துப்பு கொடுப்பாங்க, உங்களை போட்டு விடுவாங்க. இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய முன்னேற்றம் பல பேருக்கு பிடிக்காது. அதனால் உங்களை பற்றி தப்பாக அவப்பெயர்களை போட்டு விடுவார்கள். சில வார்த்தைகளை உங்கள்கிட்டேருந்து வாங்கணுன்னே சில பேர் வம்புக்கு இழுப்பார்கள். அதுமாரி பேச்சிலெல்லாம் கவனமாக பேசுங்க மகர ராசிக்காரர்கள். உங்களுக்கு நிறைய அபிமானம் இருக்கும். யாரையும் தூக்கி எறிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள், நல்ல அபிமானம் கொண்டவர்கள். அதே மாதிரி மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பசி எடுக்கும், அடிக்கடி பசி எடுக்கும். நல்லா சாப்பிடுங்க. அன்பு நிறையா இருக்கும். லவ் ஆல். ஆமாம், எல்லாரையும் காதலிப்பீர்கள், எல்லார் மீதும் அன்பு வைப்பீர்கள். இந்த அன்பு உங்களுக்கு அழகு கொடுக்கும். கொடை வள்ளல். ஆனால் தேவையில்லாத காசெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. கஞ்சன்தான் வெளியில் பேர் வாங்குவீங்க. அது வாங்கிட்டு போங்க, தப்பே கிடையாது. கஞ்சனாக இருந்தால் என்ன, நம்ம குடும்பத்துக்கு நம்ம செலவு பண்ணணும். தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணிவிட்டு அவன் நன்றி விசுவாசமே இல்லாமல் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவான். சில பேருக்கெல்லாம் பணத்தை கொடுத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவன் வாழ்க்கையில் திருப்தியே அடைய மாட்டான். ஆமாம், இது உண்மை. அதனால் பணம் கொடுக்குற இடத்துலலாம் பார்த்து தான் கொடுக்கணும். உங்கள் ஃபேமிலி, உங்கள்கிட்ட விசுவாசமாக இருக்கிறவங்க, உங்களுக்கு உதவி பண்ணுறவங்க, இவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க மகர ராசிக்காரர்கள். இப்போ நிறைய கனவு வரும், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கனவு, பணக்கார கனவு. கனவுலே பணக்கார கனவுலாம் இருக்குது. அந்த கனவுலாம் இப்போ வரும், சக்ஸஸ் ஆகும். கனவு பலிக்க போகுது. உங்கள் கனவு பலிக்க போகுது. ராஜதந்திரம் இப்போ யூஸ் ஆக போகுது. ஒரு ராஜதந்திரம், ராஜ கணக்குன்னு பேர். ஒரு ராஜ கணக்கு ஒன்று போடுங்க, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகுது. ராஜ கணக்குனா என்னென்னா, நாம் நினைக்கிறத இன்னொருத்தர் நினைக்கவே கூடாது. நம்ம வீட்டில் ஒரு தீபாவளிக்கு ஒரு பொருள் வாங்க போகிறோம், ஒரு கடையில் போய் ஜவுளி வாங்குகிறோம். நாம் வாங்குகிற பொருள் இன்னொருத்தர் வாங்காத அளவுக்கு நம்ம வாங்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். தரம் பார்த்து பழகுங்க, தரம் பார்த்து பழகுங்க. ஏன்னா சில பேர் மனசில் ஈன புத்தியாக இருப்பான், அவனெல்லாம் ரொம்ப நம்பாதீங்க. அவன் இங்கே ஒன்று சொல்லிவிட்டு அங்கே ஒன்று சொல்லிவிடுவான். இந்த கெட்டவன் நல்லவனையெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது உலகத்தில், பெரிய கஷ்டம். ஏன்னா நீங்கள் நல்லவங்க. மகர ராசிக்காரவங்க இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு கட்டமைப்பில் வாழக்கூடியவர்கள். எது வந்தாலும் சுருட்டிட்டு போகிறவன் தான் அவங்க பக்கத்தில் வருவான், பார்த்துருங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு காணக்கூடிய கனவு இப்போ ஜெயிக்க போகுது, பலிக்க போகுது. ராஜதந்திரத்தை இப்போ யூஸ் பண்ணி ராஜதந்திர வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. சாணக்கிய தந்திரம் வேலை செய்ய போகுது. பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது. அபிமானங்களை பெற போகிறீங்க. ஒரு பிரம்மாண்டமான லைஃபுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க. இது ஒரு நல்ல என்ட்ரிக்கான டைம். மகரத்தோடைய கனவு பலிக்கும். இயற்கை சம்பந்தமான விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். ரொம்ப பெஸ்ட்டு டைம் தான் மகரத்தை பொறுத்த வரைக்கும், நாட் ஒஸ்ட்டு டைம். இந்த நேரங்களை நல்லா பயன்படுத்துங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. பதவிகளும் பட்டங்களும் வந்து சேரும். நாம் காணக்கூடிய ஒரு கனவு பலிக்கக்கூடிய நேரம். இதுதான் நம்ம பேசிக்கிட்டு வரோம். இந்த ஏதோ ஒரு கனவு நமக்கு பலிக்க போகுதுன்னு சொன்னோம்.
அதே மாதிரி கெட்ட சக்தி விலகப் போகுதுன்னு சொல்லியிருக்கோம். நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு துஷ்ட சக்தி, துர்சக்தி. அப்போ இந்த ரெண்டையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். துர்சக்தி வெளியில் போகுது, நல்ல சக்தி உள்ள என்ட்ரி ஆக போகுது, கனவு பழிக்க போகுது. இந்த மாதிரி பதிவுகள் கேட்கும்போது முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். மனசை கான்ஃபிடெண்ட்டாக நம்ம முடிவு பண்ணிக்கணும். மனிதனுடைய மனம் கான்ஃபிடென்ட் லெவல் என்றைக்குமே குறையக்கூடாது. இந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறையாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும். சகோதரர்களே, உறவுகளே, நண்பர்களே, உங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். ஒரு மனுஷனுடைய பவர் எது? அவனுடைய மனபலம். மனசில் பலம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது. அதே உங்களுடைய மனபலம் குறைஞ்சிது அப்படின்னா, சொல்லுவாங்கள்ல, யானை இழைச்சதுன்னா எறும்பு உள்ளே போகணுவான். அதனால் நம்மளை யார் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க. அதனால் நம்ம மனசு உடையாமல் முதல்ல பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தைரியமாக இருக்கணும். என் உறவுகள் தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருந்தீங்கன்னா மற்றவன் பார்த்துட்டு பயப்படுவான். ஆஹா, இவர் இன்னும் தைரியமாகவே இருக்கார், இவர் தைரியம் இன்னும் குறையில, அப்போ நம்ம உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கனவு காணப்படும்னு சொன்னேன், ஒரு கனவு வரும்னு சொன்னேன். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கனவு உங்களுக்கு பலிக்க போகுது. அது நல்ல கனவுகள் கண்டிப்பாக பலிக்க போகுது. சாமி, நான் கெட்ட கனவு கண்டுட்டேனே, என்ன பண்ணுறதுன்னு தோணும். கெட்ட கனவு வந்ததுன்னா அந்த கெட்டது விலக போகுதுன்னு அர்த்தம். நல்ல கனவு பலிக்க போகுது, கெட்டது விலக போகுது. இது வரைக்கும் யாராவது நமக்கு தொந்தரவாக இருந்தாங்க, பிரச்சனையாக இருந்தாங்க, வில்லங்கமாக இருந்தாங்கன்னா விலகிடுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு அரியணையை எதிர்பார்த்து இருக்கிறோம், ஒரு ராஜ வாழ்க்கையை எதிர்பார்த்து இருக்கிறோம், ஒரு சுக வாழ்க்கையை எதிர்பார்த்து இருக்கிறோம், நிறைய விருப்பங்களை எதிர்பார்த்து இருக்கிறோம், நிறைய நண்பர்களை எதிர்பார்த்து இருக்கிறோம், சுகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்குறோம்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த நேரம் கனவு நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். இதான் கனவு சாஸ்திரம். இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் தெய்வ பலத்தால் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை எளிமையாக அடைய முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் தெளிவுபடுத்திக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, வாழ்க்கையில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. குழப்பம் அடையக்கூடாது. இந்த மனம் குழப்பம் ஆயிட்டுன்னா அதை தீர்வுபடுத்துறதுக்கு யாரும் ஒத்தாசை பண்ண மாட்டாங்க. அதை இன்னும் ரணகலமாக்க தான் பார்ப்பாங்க. முதல்ல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல நம்மக்கிட்ட தான் குறை சொல்லுவாங்க. நீ சரியாக இருந்திருந்தீங்கன்னா அது நடந்திருக்காதுன்னுவாங்க. அது நம்மளாலேயே அந்த தப்பு நடந்திருக்காது, அது காலத்தோடைய கட்டாயம். ஆனால் முதல்ல கெட்ட பேர் வாங்கிறது, பேர் வாங்கிறது நாமளாக தான் இருப்போம். அப்போ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல தப்பு அவங்கள குற்றம் சாட்டாதீங்க, குறை சொல்லாதீங்க. அந்த சூழ்நிலையினால் அவங்க தப்பு நடந்திருக்கு, சூழ்நிலை தான் காரணம், அவங்க காரணம் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல்ல கோவப்பட்டு திட்டுறதுனால அந்த நிமிஷம் ஒன்றும் நல்லது நடக்க போகிறதில்ல, நடந்த தப்பு மாற போகிறதில்ல. அப்போ கூட்டாக சேர்ந்து அந்த தப்பை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். முதல்ல பிரச்சனை உள்ளவங்கள நம்ம மீட்டெடுக்கணும். இதையெல்லாம் தான் நம்ம இப்போ கணக்கில் கொண்டு வரணும். அப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கனவு மெய்ப்படும், கண்ட கனவு நடக்க போகுது, கெட்டது விலக போகுது. இது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை கான்ஃபிடென்ட் லெவல். கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கணும். அது மாதிரி கான்டாக்ட் அதிகமாக இருக்கணும். இது மாதிரி நேரத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்கணும். கான்டாக்ட் லெவல் அதிகமாக இருக்கணும், கான்டாக்ட் நிறையா இருக்கணும். அதுமாரி கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கணும். ஏதாவது ஒரு பிளான் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும். கார் வாங்குறத பற்றி யோசனை பண்ணால் கார் வாங்கணும், வீடு பார்த்து முடிச்சுதான் வீடு வாங்குறத பற்றி யோசிக்கணும், இல்லையா சமையல் பற்றி என்னாவது ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கணும். இந்த மூளையை சும்மாவே இருக்க விட்டுறக்கூடாது.
இது ஆபத்து. அது சும்மா இருந்ததுன்னா அப்படி செல்ஃபோன் அப்படி பார்த்து அப்படி உருட்டுனதுன்னா வேலை முடிஞ்சு போயிடும். அது பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். வேண்டாம், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர், ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். என்ன நினைக்கிறோமோ அதில் இறங்கி வேலை செய்யணும். இந்த குதிரைக்கு லாடம் போட்டிருப்பாங்க, அது மாதிரி இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் இருக்கணும். கான்ஃபிடென்ட், கான்சன்ட்ரேஷன், கான்டாக்ட், மனுஷாரோட தொடர்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுவும் எப்படி? வயசில் பெரியவர்களோட தொடர்பை ஏற்படுத்தணும். நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்களோட தொடர்பை ஏற்படுத்தணும். நாம் மட்டும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். பெரியவர்களோட தொடர்பு, கான்டாக்ட் எப்படி இருக்கணும்? நம்ம தைரியமாக ஒருத்தவங்கள்ட்ட பேசணும். 4 ஐஏஎஸ் அதிகாரிகள், 4 ஐபிஎஸ் அதிகாரிகள், பெரிய மனுஷங்க, வேல்யூபிள் பர்சன், இவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும், இவங்களையெல்லாம் திங்க் பண்ணணும். அப்போ தான் லைஃப் சக்ஸஸ் ஆகும். அதையெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் நம்ம கீழே போயிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே இன்றைய சந்தோஷம், இது இந்த நிமிஷத்தோட முடிஞ்சிடும். ஆனால் நாம் நினைக்கிற கோல், கான்ஃபிடெண்ட்டாக நம்மளோட எதிர்காலத்தை பற்றி யோசித்தா நல்லா இருப்பீங்க. நம்புங்க, கான்டாக்டை வளர்த்துக்குங்க, பெரிய மனுஷங்களோட பழகுங்க, பெரியவர்களுடைய குணநலங்களை அப்படி எடுத்துக்குங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, ராஜ பார்வை கிடைக்க போகுது, நீங்கள் கண்ட கனவு நடக்க போகுது, வாழ்க்கையில் உங்கள் கெட்டது எல்லாம் விலக போகுது. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கான்டாக்டை வளர்த்துக்குங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.